விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இது ஒரு முக்கியமான பதிவு, காவல்துறையினர் கொஞ்சம் அவசியம் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ சமீபமாக பார்த்தோம்னா மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அரசு விழாக்களாக இருக்கட்டும், தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாங்க. அப்படி போகிற நேரங்களில் பார்த்தோம்னா சில சர்ப்ரைஸ் விசிட் அரசு அலுவலகங்களுக்குள்ளே போகிறாங்க. சில நேரங்களில் அரசு மருத்துவமனைக்குள்ளே போகிறாங்க, ஸ்கூல் அதனுடைய அந்த பள்ளிக்கூடங்களுக்குள்ளே போகிறாங்க, இல்லைன்னா ஏதேனும் தாசில்தார் ஆஃபீஸு, கலெக்டரேட் அந்த மாதிரி போகிறாங்க. இதில் இப்போ புதிதாக காவல் நிலையத்துக்குள்ளேயும் போகிறாங்க. காவல் நிலையத்துக்குள்ளே திடீர்னு போய் செக்கப் போகிறாங்க. அங்கே போய் பார்த்து அதில் அந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய மனுக்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு பெண்டிங் இருக்குது, எவ்வளவு டிஸ்போசல் ஆகிருக்கு, இப்படிலாம் பார்க்குறாங்க. அப்போனா சிஎஸ்ஆர் ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்கணும், சிஎஸ்ஆர் பார்க்கணும், டிஎஸ்ஆர் என்னான்னு பார்க்கணும், எஃப்ஐஆர் பார்க்கணும், எஃப்ஐஆர் இண்டெக்ஸ் பார்க்கணும். இப்போ நேரடியாக இவருக்கே எல்லாம் உடனடியாக தெரிஞ்சிருன்னு சொல்லல, கூட எஸ்பி போகிறாங்கல்ல, இதை பார்த்தோம்னா தெரியும் சார் அப்படின்னு சொல்லி ஜிடி பார்க்குறாங்க. அன்றாடம் எல்லாமே பார்க்குறாங்கன்னு வைங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தீவிரமாக இருந்துக்கிட்டு இருக்கு, உயர் அதிகாரிகளுடைய கவனம் இருந்துக்கிட்டு இருக்கு, அரசினுடைய நேரடி கவனம் இருந்துக்கிட்டு இருக்கு. இது எதை பற்றியும் கவலைப்படல. நம்மால் ஒரு எஸ்ஐ, திருவள்ளூர் மாவட்டம், ரெவன்யூ மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், ஆவடி கமிஷனரேட்டு, வெள்ளவேடு காவல் நிலையம், அது பூந்தமல்லி ரேஞ்சுன்னு நினைக்கிறேன், பூந்தமல்லி ரேஞ்சு வெள்ளவேடு காவல் நிலையம். எஸ்ஐ ரஞ்சித் குமார் அவர் அங்கே எல்லண்டோ எஸ்ஐயாக இருக்கிறாரு. எதை பற்றியும் கவலை இல்லைங்க அந்த ஆளுக்கு. ஆனால் இப்படி ஒன்று இருக்குன்றது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சயின்ஸு டெக்னாலஜி பற்றிய அறிவு இருக்கா அப்படின்னா அறிவும் கிடையாது. மற்றபடி ஏதேனும் அக்யூஸ்டுக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறோமே, பப்ளிக்கிட்ட இது மாதிரி பேசுகிறோமே அப்படின்றதுக்கான கூச்சமோ வெக்கமோ ஏதாச்சும் இருக்கா? தன்னுடைய பதவிக்கு இப்படி பேசுகிறோமே அப்படின்னா அதுவும் கிடையாது. அவன் பாட்டுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்காப்புல. ஆனால் அதாவது அந்த வெள்ளவேடு காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட சித்துக்காடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்திராணின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை சேர்ந்த, அந்த பகுதி தான் அவங்களும் சித்துக்காடு பகுதியை சேர்ந்த மாரியப்பன் அண்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் அங்கே உட்காந்து ஏதாவது தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க போல். அந்த அம்மா இந்த 100 கால் அடிச்சு விட்ருக்காங்க. போலீஸ் அட்டன் பண்ணியிருக்கு. 4 பேரை பைண்ட் ஓவர் பண்ணி நிலையத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ ரஞ்சித் குமார், எல்லண்டோ எஸ்ஐ ரஞ்சித் குமார் அவர் விசாரிக்கிறார். விசாரித்தா ஒன்று 75 போகிறதுனா ஒன்று ஏதோ ஒன்று லோக்கல் அவங்களுக்குள்ளே அப்புறம் பேசி முடிச்சிடுறாங்க. அந்த இந்திராணியை சரிங்க நீ சத்தம் போட்டு நீ எங்களை வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த லோக்கல் பெரிய மனுஷங்க பேசியிருப்பாங்கல்ல, அந்த கணக்கில் பேசி முடிச்சாச்சு. அந்த அம்மாவும் பெருசு படத்தில் வித்ட்ரா பண்ணிக்கிடுச்சுன்னு வைங்க. ஆனால் இப்போ வித்ட்ரா பண்ணிவிட்டா அப்புறம் போலீஸ் விடுமா? நீ வித்ட்ரா பண்ணிட்டா நாங்கள் என்ன சும்மா இருப்போம்? அதுதான் எஸ்ஐ கேட்குறாப்புல. நாங்கள் நீ வாட்டுக்கு போயிட்டேன்னா நாங்கள் என்ன விரலை சொப்பிக்கிட்டு இருக்கிறதா ஏப்பா அப்படின்னு சொல்லி அதுதான் கேட்குறாப்புல. அந்த ஆடியோ போட்டு விட்றேன். என்னென்னா ஒரு அட்வொகேட் ஒருத்தர் வர்றாருப்பா. அவர் இவங்க ஏன்னா காலையில் சாயங்காலம் வான்னு ஒரு 15 நாள் இழுத்தடிக்கிறாங்க. ஏன்னா போன மாதம் 13ஆம் தேதியிலேருந்து அப்புறம் கண்டினியூவாக இழுத்தடிக்கிறாங்க. ஒரு அட்வொகேட் பேசுகிறாரு, சரி சார் இது பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு. அப்புறம் அவர் போயிடுறாரு போல். அவர் ஃபீஸை வாங்கிட்டு போயிடுவார். இந்த எஸ்ஐ இந்த அதில் இருக்கக்கூடிய மாரியப்பன் அப்படின்றவருக்கு ஃபோன் போட்டு கேட்குறாரு, ஆனால் என்ன அந்த பணம் வரலையே அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு நிமிட ஆடியோ கேளுங்க. இது மாதிரி எஸ்ஐ பேசுறேன். சொல்லுண்ணா. எங்க போனீங்க 4 பேரு? அதான் போக சொல்லிட்டீங்க. யார் போக சொன்னாங்க? 4 பேர் சரி அங்க போய் ரைட்டர் போய் பாரு. 4 பேரு சரிண்ணா, நான் கூட ரெடி பண்ணிட்டாருண்ணா. யாரை ஏமாத்தினுக்கிறீன்னு கேள அவனை. யாரை ஏமாத்தினுக்கிற? அட்வொகேட் தானே வேலை செய்யற. யாரை ஏமாத்தினுக்கிறன்னு சொல்லி கேள அவனை. உட்காந்து உங்க அட்வொகேட் ஏமாத்திட்டு போவான். உட்காந்து கம்முன்னு உட்காந்து விட்டுறதா? நம்மளுக்கு என்ன தெரியாது, வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்கண்ணா. என்ன சொன்னான் அவன்? என்ன சொன்னான்? அதுக்கு ஸ்டேஷன்ல கேட்டா எங்களுக்கு ஒரு ரூபாய் தரலன்றாங்க. நீ என்ன அவங்க பேரை சொல்லி துன்றியாடான்னு சொல்லிட்டு காரின் துக்குவான் மூஞ்சிலே. நீ இருறானா? நீ சேரு. 4 பேர் சேரு. ஹலோ நீ சேருவா சேரு. போய் சீராம் போய் பாரு. இல்ல நான் இன்ஸ்பெக்டர் சொன்னா விட மாட்டாரு சொல்லிட்டேன். ஆனால் நம்ம அவர் கமிஷனர் திரு சங்கர் ஐபிஎஸ் சாருக்கு சொல்லிக்கிறோம், இவெல்லாம் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸுங்க. அதுக்கு தாங்க முழு தகுதியாக இருக்கான். அந்த அட்வொகேட்டு மூஞ்சியில் காரி துப்புடான்றான்.
யாரை? இந்த மாறிய. ஏன்னா அவனுக்கு காசு வராத ஆத்திரம் பாருங்கள், கொதிக்கிறான், கொந்தளிக்கிறான், வந்து மூஞ்சில் காரி துப்படா. எதுக்கான்? என்னவான்? எப்போ அட்வொகேட்டு அந்த ஆள் வந்து உன் பேரை சொல்லி வாங்கினாலும் சரி, சொல்லாமல் வாங்கினாலும் சரி, அவங்க வந்துட்டாங்கன்னு வைங்க, அவர் எவ்வளோ வாங்கினாலும் அது ஃபீஸில் தாயா போகும். நான் வந்து இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்றதுக்கு சொல்ல வரல. அட்வொகேட்டை நீங்கள் வந்து கன்சியூமர் ஆக்டுக்குள்ளே கூட கொண்டு வர முடியாது. ஈவன் மெடிக்கல் சர்வீஸ் டாக்டரை கூட நீங்கள் கன்சியூமருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு சேவை குறைபாடு அப்படின்றதுக்காக கூட நீங்கள் அவங்கள கொண்டு வர முடியாது. இது ஒன்லி வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 கவர் ஆகும். அவங்க வாங்குகிற ஃபீஸ் எவ்வளோவா இருந்தாலும் இதே இதில் 50 லட்ச ரூபா ஒரு சிட்டிங்க்கு வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. தெரியுமா தெரியாதா? இவ்வளோதான் ஃபீஸ் வாங்கணும், இவ்வளோதான்லாம் அதுக்கெல்லாம் எந்த நிர்ணயம் கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. என்னுடைய அறிவுக்கு அவர் கொடுக்குறாரு, அவர் அதற்கான வந்து ரெமுனரேஷனாக கொடுக்குறாரு. அவருக்கு சேவை அவருக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா அவர் சேஞ்ச் ஆஃப் காலத்தை போட்டு அடுத்தவர்கிட்ட போய்கிட்டே இருப்பார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க அந்த அட்வொகேட்டினுடைய அறிவுக்காக கொடுக்குறாரு. அவ்வளோதான், அது ஒரு சன்மானம், அவ்வளோதான். நீங்கள் எந்த சேவை சர்வீஸு எதுக்குள்ளேயும் அடக்க முடியாது. ஆனால் இந்த வாங்கிட்டு போயிட்டேன், என் பேரை சொல்லிட்டேன், அதாக்கும் இதாக்குன்னு சொல்லி போட்டு அந்த அக்யூஸ்டு மாறி அதை போட்டு பாடா படுத்துறாப்புல. என்னாச்சு? அப்போ நாங்கள் என்ன விரல சப்புறதா? அவன் மூஞ்சில் போய் காரி துப்புடா அப்படின்றாப்புல. இந்த அட்வொகேட் அவர் ராஜசேகர் அவருக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ கிளிப்பிங் இந்த ஆடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வச்சு முதல்ல நீங்கள் எந்த பாரில் இருக்கீங்களா, நேமாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த பார் அசோசியேஷனில் இருப்பீங்க, பார் அசோசியேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்படியே பார் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதை எடுத்து அவர் கமிஷனரேட் அவர் சங்கர் சாருக்கு வந்து போய் கொடுங்க, ஆவடி கமிஷனர் சங்கர் சாருக்கு கொடுங்க. இவன் டிஸ்மிஸுக்கு தகுதியான ஆளுங்க. வேறு இவன் பேசுகிற பேச்சுக்கு அந்த காரி துப்பணும்னா இந்த எஸ்ஐ மூஞ்சிலே தான் காரி துப்பணும். அதற்கு முழு தகுதியாக இருக்காப்புல. அவன் தான் ஏதோ முதல் போட்டு வியாபாரம் பண்ணி அதில் நட்டமடைஞ்சது மாதிரி கத்துறானே. இப்போ வந்து அங்கே கூப்பிட்டு கேட்குறத பார்த்தீங்கல்ல, ஏதோ அந்த காவல் நிலையத்தில் முதல் போட்டு வியாபாரம் பார்க்குறவனுக்கு கை முதலே போச்சா அப்படின்ற மாதிரி கத்துறான். அதனால் வந்து இது அந்த உயரதிகாரிகளுடைய கவனத்துக்கு போகணும். அந்த நியூஸ் பதிவு பண்ண அந்த ரிப்போர்ட்டர் கூட அவர்கிட்ட ஃபோனில் கேட்குறாரு, ஆனால் அது வந்து என்னங்க இந்த மாதிரி பேசியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் அது என்னுடைய இது நான் பேசலை, வேணும்னே வந்து அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. எனது அவதூறு பரப்பியிருக்காங்க, எல்லாத்தையும் பேசுகிறது தான் பக்காவாக ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்குல்ல. அதனால் வந்து நம்ம இப்பையும் வந்து கமிஷனர் சாருக்கு சொல்லிக்கிறது, இது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து இவன் மீது எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கை தான் இவர்கிட்ட வந்து சின்ன விஷயத்துக்கு கூட தப்பிக்க முடியாதுன்ற பயத்தை ஏற்படுத்த முடியும். பயந்தாங்க ஒழுக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பயம் கொடுக்காத அளவுக்கு இவனை சாதாரணமாக இடம் மாறுதலோ இல்லைனா கொஞ்ச நாளைக்கு வெளியே தெரியாமல் ஏஆரில் இரு அப்படின்ற மாதிரி செஞ்சிங்கன்னா இவனுடைய வேலையே இதே தான். இப்போ தான் வந்திருக்கேன், 2-3 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே இந்த அளவுக்கான இவ்வளோ மோசமான கிரிமினலாக இருந்தால் இவெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுன்றதை பார்த்துக்குங்க. அந்த முன்னெச்சரிக்கைக்காக சொல்கிறேன். அதாவது நம்மளும் பல பதிவுகளில் சொல்லிட்டோம், ஆனால் நீங்கள் சாதாரணமாக யதார்த்தமாக பேசுகிறீங்கப்பா. ஆனால் அக்யூஸ் தரப்பில் அந்த பக்கம் பப்ளிக் தரப்பில் அப்படி கிடையாது, யதார்த்தமாக இல்லை. அவங்க உங்களை டார்கெட் பண்ணி தான் வர்றாங்க. நிலையத்துக்குள்ளே வந்தாலும் சரி, உங்கள்கிட்ட 1 to 1 ஏத்தாப்பில் உட்காந்து பேசினாலும் சரி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை, அதை காட்டிலும் ஸ்பை கேம் வந்துடுது, எப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாங்கப்பா. அதனால் எது ஒன்றுனாலும் மிகுந்த கவனமாக இருங்க. இப்போயும் கூட பாருங்களேன், இப்போ இந்த கான்வர்சேஷனு 1 to 1 ரஞ்சித் குமாருக்கும் அந்த அக்யூஸ்ட் மாரிக்கும் தான் நடந்தது. மாரி தானே ரெக்கார்ட் பண்ணியிருக்காப்புல, மாரி ரெக்கார்ட் பண்ணி தானே வெளியே வருது. அந்த என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே வந்து ரெக்கார்டுக்குள்ளே போயிட்டாப்லையே, அது கூட இது ரெக்கார்டு ஆகுதா ஆகலையா அப்படின்றது உனக்கு தெரியல, அதனால தான் சொல்கிறோம். ஆனால் முன்னாடி கூட அந்த பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட் அப்படின்வாங்க. ஒரு பேனாமுனை வால்முனையை காட்டிலும் கூர்மையானது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பென் அப்படின்ற இடத்துல ஸ்மார்ட் ஃபோன்னு போட்டுக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாடு. ஸ்வாடு கூட கிடையாது, நியூக்ளியர் பாம் அளவுக்கு வெடிக்குது. ஆனால் எல்லா இடங்கள்லையும் எப்படி ஆள்லாம் கவுத்திடுது அப்படின்னால குறைந்தபட்சம் அந்த நாலேஜோடு இருக்குது. அதாவது போலீஸ் வேலையே அதானப்பா, ஏதாப்பில் பார்க்குறவனே சந்தேகப்படணும், அதுதானே போலீஸ் வேலை. ஆனால் யாராக இருந்தாலும் சந்தேகப்படணும். அவர் கையில் இருக்கக்கூடிய ஃபோனு அவர் யாராக இருந்தாலும் சந்தேகப்படணும். சந்தேகப்படுவதன் மூலமாக தான் நம்ம அக்யூஸ்டையே ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
ஒரு சம்பவமே அக்யூஸ்டே வந்து தெரியாது அப்படின்ற ஒரு நிலையில் எப்படி நினைக்கிறான், யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறான், அப்புறம் எலிமினேட் பண்ணிக்கிட்டே வர்றான், அப்புறம் எலிமினேட் பண்ண முடியாத ஆள் வந்து அக்யூஸ்ட் ஆகுறான். அப்படித்தான் கொண்டு வருவான். அதுதான் வந்து அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அது சொல்லணும் போல் இருந்துச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப மற்றவர்களுக்கான ஒரு அவேர்னஸ்க்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப கேவலமானது, அசிங்கமானது. இது மாதிரிலாம் வந்து போய் மாற்றுறதுன்றது கேவலமானது. அதனால் நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறையா பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பார்க்குறீங்க. அந்த மாதிரி வருது. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.